guys, welcome back to Twist Story. இந்த வீடியோல சனிக்கிழமை சாவகாசமா உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான வீடியோ கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 4 மைக் செட்டுக்காரங்க ஒரே கம்பத்துல கட்டுறது பெருசு இல்லங்க. 4 பேர் 4 பாட்டை போட்டா ரோட்ல திரியிற மாட ஆபீசர் பிடிக்க வர சந்தில புந்து தூக்கிட்டு போயிட்டாருங்க. அது ஏனையும் சைக்கிளையும் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க. ஏங்க ஸ்டெப்லாம் பாட்டி ஒரு உத வச்சாலே அதை 3 உதையே காமிச்சிருங்க. அவங்க இதுக்கே 3 அடி பின்னாடி போயிட்டு வராங்க. நம்மளோட தலையாய கடமை என்ன, கை தட்டி பேச விடாம முடிக்கிறது. மம்மிய மாடனா மாத்தலான்ட்டு மாடன் தொடப்பட்ட வாங்கி கொடுக்க சாம்பிராணி வெத்தி ஏத்தி வச்சு அனுப்புறாங்க. இதுக்குதான் கோவக்காரெல்லாம் சீண்ட கூடாதுங்கிறது. நீங்க மட்டும்தான் ஓட்டுவீங்களா? இன்னொரு ஆன்டி ஏரியாவில மாவாட்டினுங்கிறாங்க. வந்திருந்தாங்கன்னா டேங்க்ல உட்கார வச்சு கொண்டு வந்திருப்பேன். நீங்க மூளை யூஸ் பண்ண கூடாத காரணத்தால அவங்க பாவம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுகிறாங்க. மேக்ஸ் ஸ்டாஃப் ரூம்ல போயிட்டு 3 மணி நேரம் ஆகுது. எவ்வளவு கஷ்டப்படுறாரோ தெரியலையே. ஸ்விக்கி ஓட்டுற வரா. ஐயோ கான்செப்ட் புரியலீங்களா? இது தேசிய கொடிங்க, மரியாதை. நல்லா போஸ் கூட. ஐயோ இவ்வளவு நேரம் எடுத்த போட்டோக்கு ஃபில்டர் போட மறந்துட்டேன். இல்ல போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சது என்னமோ லேடி தான். பசங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல அடங்கிட்டாங்க. ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும் ஒண்ணு கூடி பார்த்தாங்க. அரசியல் மீட்டிங் நினைச்சா இல்ல அரைக்கிற மீட்டிங். நீங்க கான்செப்ட்ன்ற பேர்ல கன்றாவியா பண்றது கூட பிரச்சனை கிடையாது. கடைசியில ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க அப்பளத்தை பொரிக்கிறதுக்கு சுடு தண்ணியை கொதி வைக்கும் போது எனக்கு தெரிஞ்சதுங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு பாத்துட்டு போனதை பார்த்து சினிமா படம் நினைச்சு குறுக்க வண்டி நிறுத்திட்டு பாடினாரு. கையில செருப்பு வச்சிருக்கவே செருப்பு வைக்கிறவர் நினைச்சா முருங்கா கத்திரிக்காய் வைக்கிறவரா இவரு. முருக்கா இருக்கா ஐயா, முருக்கா இருக்கா. இப்ப திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? கைவசம் தொழில் இருக்குது. நீ வராதால நான் பேச்சுலர் பார்ட்டிக்கு போகவே இல்லை. நீ இல்லாத இடம் எனக்கு நரகம் மாறிட்டு படுத்துன்னு இருக்க. இல்ல பரவாயில்ல போங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படுக்க வேணாம். அதுல என்ன இருக்கு? நீ எழுந்து கிளம்பு. அது கடல் கண்ணிக்கு காதல அள்ளி ஸ்பான்சர் பண்ணியிருந்தாரு. வைஃப் இருந்ததை மறந்துட்டாரு. ஏங்க நான் தான் திருப்பி சொல்றேங்க. நேத்து நைட்டு மாப் போட்டாச்சுங்க. நீங்க புள்ளையார ஆட வச்சது கூட விடுங்க, நான் அந்த பக்கம் வரவே இல்லை. ஆனா குச்சி ஆடுறத எலின்னு நம்ப வைக்கிறீங்க பாத்தீங்களா? வழி தெரியலன்ட்டு போன்ல மேப்பை பார்க்க போனா போன்ல மேப்பை காணோம். எதுக்கு டெலீட் பண்ணன்னு கேட்டதுக்கு ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. வாழ்க்கையில வழிகாட்ட நீ வந்துட்டியே. அவரே ஏதோ ஒரு மீட்டிங்க்கு அவசரமா கிளம்பினுங்கிறாரு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து போங்க. ₹100 received on phone pay. அவங்க போட்டு அந்த முல்டானி மேக்கப்பை பார்த்துட்டு ஊரே சிரிச்சுது. அப்புறம் என்ன? அட நம்ம பாத்ரூம் பிரஷ். அட நீங்களா இருக்கிறீங்களா? என்ன பாத்தீங்களா? அப்பல இருந்து இன்னும் அப்படியே தெரியுறீங்க. பாருங்க, இவரு சைடு மிரர் வைக்க வேண்டிய இடத்துல அபார்ட்மெண்ட்ல வீடு கட்டுறதுக்கு வைக்க வேண்டிய மிரர் வச்சிருக்காரு. பாருங்க, தலைய பாதுகாக்கிற மாதிரி ஒரு கவசம் வேணும். அது பிளாஸ்டிக்ல இருந்தா கூட பரவாயில்ல. ஆபீஸ்ல கேமரா வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி தீவிரமா வேலை செய்ய போறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஹெலிகாப்டர் ஷாட் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். 720 டிகிரி ஷாட் நான் இப்பதாங்க பாக்குறேன். கல்யாணம் பண்ண போற பெண்ணு ஆனும் மேடையில ஆடவே கூடாது அப்படிங்களா? ஓகேங்க. என்ன நடக்கிறீங்க? சொல்ற மாதிரியே நடக்க மாட்டேங்கிறேன். கேமராமேன் திட்டிக்கிட்டே அவரு ஒரு நடைய போட. ஏங்க பாவம் ஒரு உதவி செய்யலாம் தாங்க போனாரு. இப்படி ஆகும் தெரியுமா?
இவரு தெரியாதா அந்த ஸ்டார்பக்ஸ் பிரான்ச்சைசிக்கு அவர் தாங்க ஓனரு. தங்கச்சி அண்ணனும் விளையாடும் போது அண்ணன் ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாரு. அம்மாவும் அப்பாவும் விளையாடும் போது ஏன் அப்பா விளையாடவே மாட்டாரு. தம்பி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வியூவர்ஸ்க்கு பண்ணி காட்டலாம்னு வந்தாரு. கடைசியில அப்படி ஆகி போச்சு. வந்ததுல இருந்து பர்ஃபார்மன்ஸ் சொல்றீங்க, வாயை தவிர வேற எதுவுமே அசையல. டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. அங்க போயிட்டு ஒரு பாட்டை பாடி கவர் பண்ணிட்டாருங்க. நீங்க ஆடுறதெல்லாம் என்னங்க ஆட்டம், பின்னாடி ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. எதுவா இருந்தாலும் ப்ரொசீஜரை முதல்ல சொல்லிருங்க. அப்படி திருப்பி கூட்டு போய் நிப்பாட்டினா அவரு பாட்டுன்னு வந்து செவனேல நின்னாரு. உன்னை என்னமா பண்ணாரு அவரு? அவர் வண்டியை ஓட்டுறதை தவிர மீதி எல்லாத்தையும் தெளிவா பண்றாருங்க. சார் சூப்பர் பவர் வச்சிருக்க ஆளுங்க 20 நாள் வேலையை 2 நாள்ல முடிச்சிருவாங்க. அது எது வந்தாலும் ஓப்பனா லாரி பின்னாடியே எழுதி போட்டுறாருங்க அவரு. வீட்டுல சுத்தமா துணி துவைக்கிறதுக்கு தண்ணி இருந்திருக்காது போல. அந்த அம்மா ஃபவுண்டனையே துணி துவைக்கிற இடமா ஆக்கிட்டாங்க. அது அவர் ஆடுற ஆட்டம் மேலையும் கீழையும் செதறிடக்கூடாதுன்னு கயிறு கட்டி ஆடுறாரு. காலையில 6 மணிக்கு டீ குடிக்கணும்னு போறீங்க, சாயங்காலம் தான் வரீங்க. நடுவுல என்ன பண்றீங்க? இந்த வீடியோவை போட்டவர் தயவு செஞ்சு இந்த வீடியோ பிரபுதேவா அவர்கள் கண்ணில் படாம பாத்துங்க. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு 6 மாசம் கடும் பயிற்சி எடுத்தீங்கன்னா 50% பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மாப்பிள்ளைக்கு வரதட்சணையே கோடியில வந்திருக்கும் போலயே. ஒரு மூங்கில் கட்டையை எடுத்துட்டு போனோம், உட்கார வச்சு எடுத்துட்டு போனா இடம் இல்ல. சரி, அதுக்கு வேற என்ன பிளானு? ஒரு ஆர்வ கோளாறுல அக்கா மெகந்தி போட்டாங்க. அதோட பின்விளைவுகள் தெரியாம போயிருச்சு. கல்யாணத்துக்கு தேவையானது கிஃப்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தேவையானது கிஃப்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? திறந்து பார்த்தா தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். ஆங்கர் தேவைப்படுறாங்களா? கைவசம் 2 ஆங்கர் இருக்கிறாங்க. அவரு காமெடி நினைச்சு பண்ணத அவரே பாவம் சிரிச்சுட்டு ஓரம் வந்துட்டார். ஏங்க என் டீம்லாம் உழைப்புன்னு இருக்கிறவங்க, வேலையை தவிர ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டாங்க. இடம் பொருள் எவள் தெரியாம அந்த அரிப்பு வேற வந்து விக கட்டி சொரிய முல்ல. கல்யாணத்தப்ப சம்பள கவரை பிரிக்கவே மாட்டேன், அப்படியே கொடுத்துருவேன். நீங்க அது ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். எங்க போனாலும் டைப் போட்டுனே வரீங்களா? டீசெண்டா இருப்பீங்களா சார்? டிரான்ஸ்ஃபர்மேஷனா? ஐயோ அப்பா, வேர்த்து விறுவிறுத்துருச்சு. அவ்வளவுதான், சீனியருக்கு காதலாசை வந்துருச்சு. சார் இங்க பாருங்க, எனக்கு அடுத்த மாசம் தேவைப்படுது, ஆள் மாத்தி கொடுத்துறாதீங்க. எவ்வளவு ரேட்டாலும் கொடுத்துட்றேன். பலாப்பழம் சாப்பிடுங்கன்னு இவர்கிட்ட சொன்னவங்க தெளிவா எதை சாப்பிடணும்னு சொன்னீங்களாங்க? ஏதோ ஒரு கோவத்துல தூக்கி போட்டான், அவன் கோவத்துல கிளம்பி போயிட்டான். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகம். ஒண்ணு போனா வாழ்க்கையில இன்னொரு வழி வரும். நீங்க இன்னொரு வழி சேர்ந்து மாட்டிக்கிச்சு. காதலியால பைக்ல ஏற முடியாமா, அதால இவரு முட்டி போட்டு இதெல்லாம் பார்க்க முடியலங்க. தான் பெற்றெடுத்த மகள் ப்ராஜெக்ட் செய்யணும்னா செய்யுமான்ட்டு உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. பரவாயில்லைங்க, நம்ம ஊர்ல தான் இந்த பாரம்பரிய கலையை யூஸ் பண்றாங்க நினைச்சா வெளிநாட்டுலயும் அப்படித்தானா? அந்த முடிவெற்ற கடைக்காரரோட எண்ணமே அவரோட கஸ்டமர் அதுக்கப்புறம் அந்த கடைக்கே வரக்கூடாதுன்னு தான்.
வெள்ளை சட்டை அழுக்காக்க விடுவனான்றாருங்க அவரு. ஏன் மூலக்காரரே, கல்யாணத்தை சிறப்பிக்க வந்துருக்கீங்களா இல்ல? வீடியோவோட கடைசிக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.